வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 2500 சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட்டு. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு எங்களுக்கு நோட்ஸ் இல்லை சார், கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நல்லா சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலானது நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், இதுக்கு காஸ்ட்டு கிடையாது. ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? டெஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500. யாரெல்லாம் இந்த டெஸ்ட் பேட்சில் சேராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீயாக தருவோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாருக்கும் அனுப்ப மாட்டோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 131 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்ல வேகன்சி 131 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி குட் வேகன்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த 131 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா போட்டியானது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வேகன்சிக்கு ஒவ்வொருவரும் பட்ட போட்டியை மேற்கொள்வாங்க. ஓகேங்களா? எப்படியாவது இந்த வேகன்சி நம்ம அடிச்சிடணும். ஸ்கூல் லீவ் போட்டு படிப்பாங்க, வேலையை விட்டுட்டு படிப்பாங்க, ஃபுல் டைமாக படிப்பாங்க, நிறையா டெஸ்ட் பேட்ச் போட்டு படிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நிறையா கொஸ்டின்ஸ் நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடினமாக உழைப்பாங்க. ஸோ யார் கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியை சூட முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த ஒரு ஆளாக இந்த எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் ஜுவாலஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஆனது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்கோம். இது டெஸ்ட் பேட்ச் 2.0. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தரேஸ்வரி மேம் எடுத்து தராங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த மெயிலில் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500. இதே நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் டெஸ்ட் 12 இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் 2 இருக்கும், மாடல் எக்ஸாம் 2, டோட்டல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா? டோட்டல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொஸ்டின் பேப்பர் 110. ஃபீஸ் முதல் சொல்லவே 2500. டெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டும் ஆன்சர் கிட்டையும் ஆன்சர் கியூவும் அதே மெயில் ஐடிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் இதே நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர், பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டோட பிளானை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டிருப்போம், டெஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் எந்த யூனிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் நடக்குமோ அந்த டேட்டில் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டோட்டல் கொஸ்டின் 110 கொஸ்டின். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் எக்ஸாம் 1, மாடல் எக்ஸாம் 2. ஸோ இதுக்கு பின்னாடி நமக்கு டைம் கிடைக்கும் பட்சத்தில், ஏன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி கிடையாது, மாற்றிருக்காங்க. ஸோ எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் நாங்கள் எக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணி எக்ஸாம் படிக்க பாருங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? வாய்ப்பு என்பது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்மளால் இந்த எக்ஸாம் படிக்க முடியுமா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மைண்டாக இருக்காதீங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறதை விட நாம் கொடுக்கக்கூடிய இந்த சுமார் மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த டைம் வாய்ப்பை 2025 மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் 2027 தான் வரும். ஸோ நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ், ஓகே 2 வருஷம் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. முன்னாடி ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.